வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தர்ஷிகா அண்ட் விஜய் விஷால் நேற்று ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க. இன்னைக்கு அதை பேசி சால்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்களாக ஷேர் பண்ணாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேற்று தர்ஷிகா டவுனாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் அவங்க சொன்னாங்க. அம்மா ஞாபகம் வந்துருச்சு, அம்மம்மா ஞாபகம் வந்துருச்சு, அண்ட் தென் டாஸ்கில் ஒரு விஷயம் நடந்தது, அதனால் டவுன் ஆகிட்டேன். அண்ட் தென் நீ ஒரு விஷயம் பண்ண, அது பொசசிவ்னஸ்னால எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் பொசசிவ்னஸ் ஆகிறேன்றதை ரியலைஸ் பண்ணேன். ஸோ இந்த விஷயம்லாம் நடக்குது. அந்த நீ என்ன கன்சோல் பண்ண வரல அப்படின்ற எல்லா விஷயமும் என்ன ரொம்ப போட்டு பாடப்படுத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் விஷால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் பொசசிவ்னஸ் அப்படின்ற வரப்ப அது ஒன்லி லைக் லவ் இருந்தால் மட்டும்தான் பொசசிவ்னஸ் கிடையாது. எல்லாருக்கு நடுவுலையும் ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நானும் பிபி இருக்கோம் ஆஸ் அ ஃப்ரெண்டாக. ஸோ தட் அவருக்கு என் மேலே பொசசிவ்னஸ் இருக்குது, எனக்கு அவர் மேலே பொசசிவ்னஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் விஷயத்தை என்னன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பொசசிவ்னஸ் நீ லவ்வா அப்படின்ற மாதிரி எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் இது கேமை தவிர்த்து வெளியே அப்படின்ற ஒரு பட்சத்தில், விச் மீன்ஸ் கேம் அல்லாத ஒரு விஷயத்துக்காக நீ ஃபீல் பண்ணுற, அதுக்கு நான் கன்சோல் பண்ணணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் கேமில் ஒரு விஷயம் ஹர்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நான் உன்னை கன்சோல் பண்ணலாம், பட் இந்த விஷயத்துக்காக என்னால் கன்சோல் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணது புரியுது. பட் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ ஆர் எல்ஸ் கால் அவுட் மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விஜய் விஷால் எனி டைம் அவைலபிள் நீ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ தர்ஷிகாவும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு புரியுது, பட் பொசசிவ்னஸ்ன்றது எனக்கு எதனால் வருது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எந்த விஷயமும் ஹைட் பண்ண முடியாது, என்னோட ஃபேஸே காட்டி கொடுத்துரும். ஈவன் நீ என்கிட்ட அழகாக பேசுகிற அப்படின்ற பட்சத்தில் நான் அப்படியே ஜட மாதிரிலாம் நிற்க முடியாது, நானும் அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுவேன். அதுதான் என்னோட கேப்பபிலிட்டி, என்னோட கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் ஓகே அது புரியுது, பட் நான் இன்னும் சின்ன பாப்பா கிடையாது, நீ ஒரு விஷயத்தை பண்ணுற அப்படின்ற பட்சத்தில் அது லவ்னு எனக்கு புரியுது நல்லாவே, பட் அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஷின் மார்க் தான், கிடையவே கிடையாது, நான் ரெடியாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் லவ்வுக்கு நான் லவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபிட்டான ஒரு பர்சனா அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்றத விஜய் விஷால் தெளிவாக சொல்லிடுறாரு. ஸோ இப்போது தர்ஷிகா தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லவ் மோடில் இருக்காங்க, பட் விஜய் விஷால் அதை ரிசீவ் பண்ணுற எண்டில் இருக்காரே தவிர்த்து அதை திரும்பவும் எக்ஸ்பிரஸ் பண்ணுற எண்டில் அவர் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு. ஸோ தர்ஷிகாவுக்கு இது புரியுது. எஸ் ஓகே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஆனால் அது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பட் அவங்க கிட்டேருந்து அந்த விஷயம் திரும்ப நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்றத தெளிவாக பார்த்தீங்கன்னா தர்ஷிகா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா விஜய் விஷால் நிறைய காரணங்கள் சொல்கிறாரு. நான் இங்கே இருக்கிற சைடை வச்சு மட்டும் என்ன நீ கணிக்கக்கூடாது, வெளியே அப்படின்னா எனக்கு இன்னொரு சைடும் இருக்குது, அதை நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இந்த சென்ஸ் நான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் என்னை சுற்றி இருக்கவங்கலாம் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பேன், பட் எனக்கு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய பிரச்சனை இருக்குது. என்கிட்ட BMW கார் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் எங்கள் அம்மா நான் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, அந்த எங்கள் அப்பாவையும் பிடிக்கும், நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்குள்ளே இருக்குது. அந்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் என் கையில் இருக்குது, ட்ரெண்டிங் சீரியலில் நான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னொரு சைட் ஆஃப் ஃபேஸும் இருக்குது. ஸோ அதில் நான் இருக்கிறப்ப எனக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா, நான் இதுக்கு ஃபிட் ஆகணான்னு தெரியல அப்படின்றதையும் தெளிவாக தர்ஷிகா கிட்ட சொல்லிடுறாங்க. தர்ஷிகா எஸ் புரிஞ்சுக்கிறாங்க, பட் அவங்க லைக் டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் விஜய் விஷால் சொல்கிறாரு, இனிமேல் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன சார்ந்து அப்படின்னா கண்டிப்பாக நீ என்ன கூப்பிடலாம், ஸோ தட் நான் எனி டைம் அவைலபிள், நீ தயங்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தட் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா லவ் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் உள்ளே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் ஃபீல் இருந்தாலும், பட் தர்ஷிகாவோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க. விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா ரிசீவிங் மட்டும்தான், திரும்பவும் அவங்க அவர் அந்த கட்டத்துக்கு போய் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு விஷயம்லாம் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் நடுவில் எந்த விஷயமும் இல்லை அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஓப்பனாக பேசுறது ஹெல்த்தியாக நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பட் திரும்பவும் ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்கமிங் ஷோவில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையாக பார்ப்போம். ஸோ தட் பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.